உம் தோளில் சுமந்தீரே. தகப்பனிலும் மேலாய் தனிப்பாசம் வைத்தீரே. பிறந்த நாள் முதலாய் உம் தோளில் சுமந்தீரே. தகப்பனிலும் மேலாய் தனிப்பாசம் வைத்தீரே. மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் என கீழே விடவில்லை. மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் என கீழே விடவில்லை. நம்ம எல்லாரும் உட்காருவோம். இந்த கால வேளையில கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறவங்க யாவருக்கும் ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தில அன்பான வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு பழைய பாடலை பாடி ஆண்டுடைய வார்த்தைக்கு நேராக இவங்களை கொண்டு போக விரும்புகிறேன். 6 மாதங்களை கடந்து வர கர்த்தர் உதவி செய்தார். எல்லா ஆபத்துகளுக்கும் எல்லா விக்கனங்களுக்கும் கர்த்தர் நம்மை விலக்கி பாதுகாத்துக் கொண்டார். நம்முடைய பிரயாணத்தில ஒரே ஒரு நம்பிக்கை இருக்கிறது. இந்த பிரயாணத்தில நம்மோடு கூட வருகிறவர் நம்மை நேசிக்கிற இயேசு கிறிஸ்து. ஆமென். இன்றைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு புதிய மனிதன். Glory to God. இன்றைய செய்தியின் தலைப்பு என்னவென்றால் புதிய மனிதன். Praise the Lord. வாசிக்கலாம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 22, 23, 24 வாசிக்கலாம். அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி. அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளை, 2 மனுஷர்கள் நாம் 2வது மனிதனை சந்தித்திருக்கிறோம். அந்த மனிதன் புதிய மனிதன். முதல் மனிதன் பழைய மனிதன். பழைய மனிதன் ஆதாமினாலே உண்டாக்கப்பட்ட மனிதன். அவன் பாவம் செய்ததினாலே புதிய மனிதனை அவன் இழந்து போனான், அல்லது புதிய சாயலை அவன் இழந்து போனான். அவன் பழைய மனிதனாக மாறினான். பழைய மனிதன் விழுந்து போன லூசிபருடைய சுபாவமுடையவன். பழைய மனிதன் யார் என்று சொன்னால் இச்சை நிறைந்தவன். பழைய மனிதன் யார் என்று சொன்னால் பகை உணர்வுடையவன். பழைய மனுஷன் யார் என்று சொன்னால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கசப்பு, வெறுப்பு, பகை, வெறி, கொலைவெறி, இப்படிப்பட்ட சுபாவங்களினாலே நிறைந்த ஒரு மனிதன் தான் பழைய மனிதன். ஆலயத்திற்கு உள்ளேயும் பழைய மனிதர்களாக சிலர் இருக்கிறதுனாலேதான் சபையிலே பலவிதமான பிரச்சனைகள் உண்டாகிறது. ரட்சிக்கப்பட்டார்கள், ஞானஸ்நானம் பெற்றார்கள், அபிஷேகம் பெற்றார்கள். பழைய மனிதனை முழுவதுமாய் களைந்து போடவில்லை. என்ன கொஞ்சம் மாற்றங்கள் உண்டாயிருக்கிறது. என்ன மாற்றம் உண்டாயிருக்கிறது? ஞாயிற்றுக்கிழமை கர்த்தரை ஆராதிக்க வருகிறீர்கள். ஜெப நேரங்கள் எல்லாம் நீங்கள் ஜெபத்திலே கலந்து கொள்ளுகிறீர்கள். நல்ல பாட்டெல்லாம் கேட்கிறீங்க, நல்ல பாட்டெல்லாம் பாடுகிறீங்க. ஆனா அந்த பழைய சுபாவம், மன்னிக்க முடியாத சுபாவம் இன்னும் இருக்கிறது. இன்னும் பகை இருக்கிறது, இன்னும் உணர்வு இருக்கிறது, இன்னும் ஏமாற்றுகிற சுபாவங்கள் இருக்கிறது. மற்றவர்களுடைய பொருட்களை எடுத்து ஸ்தோத்திரம் என்ற விசுவாசி இருக்கிறான். மற்றவர்களுடைய பொருளை கீழே கிடந்தா பரவாயில்ல. அம்மா அன்னைக்கு நேற்று ₹1 கீழே கிடந்து எடுக்கல. அம்மா எடுக்கல, நான் எடுத்துக்கிட்டேன். ராத்திரி கேட்கற நீ அந்த ₹1 எடுத்தியான்னு. நான் எடுத்தேன். அவங்க சொல்றாங்க இது ஏன் காசு கிடையாது, ஆனா நான் எடுக்க மாட்டேங்கிறாங்க. தேவனுடைய இன்னைக்கு ஒரு சாட்சி அங்க கேட்டேன். எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த சாட்சி. எவ்வளவு வருஷம் ஊழியம் செய்றேன், நல்ல சாட்சி ஒண்ணு கேட்டாங்க மூலகோல சபையில. என்ன கேட்டீங்கன்னா, ஸ்தோத்திரம், அவங்களுக்கு மேல ஒரு பெரிய எரிச்சல் இருந்துகிட்டே இருந்துச்சு. பயங்கர எரிச்சல். ஆஸ்பத்திரி போயிருக்கிறாங்க, டேப்லெட் எடுத்துக்காங்க, ஊசி போடும், ஆனாலும் அந்த எரிச்சல் குறையவே இல்லையா.
அப்போ ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளு. நீ யாரையாவது துக்கப்படுத்தி இருக்கிறியா, யாரையா கஷ்டப்படுத்தி இருக்கிறியா, யாரையா பேசினா அவன்கிட்ட மன்னிப்பு கேளு அந்த அம்மா சொல்லியிருக்கு. அவரு யாரையும் நான் யாருக்கும் தீமை செய்யல, குறை செய்யல, நான் அப்படினாலும் மன்னிப்பு கேட்கிறேன், எனக்கு ஒண்ணும் இல்ல, எனக்கு என்னால எரிச்சல் தாங்கவே முடியலன்னு சொல்லி இவங்களுக்கு பெரிய பிரச்சனை ஆயிட்டு. ஜெபம் பண்ணாலும் சுகமாகல, ஒன்னும் சுகமாகல சொல்லி சொன்னாங்க. அதுக்கு பிறகு என்ன ஆச்சுன்னா, இந்த அம்மா சீரியல் பாக்குறாரு. அவரு இந்த அம்மா விசுவாசி, அவர் சீரியல் பாக்குற ஆளு. சீரியல் அந்த டைம் வந்த உடனே என்ன ஆயிரும்னா, ஜெபத்தை நிறுத்திட்டு போய் சீரியல் பார்க்க போயிடுவார். இந்த அம்மா ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம், எரிச்சலா இருப்பாராம். ஏற்கனவே எரிச்சலான ஆளு, புல் எரிச்சல இருப்பாராம். இயேசுநாதருக்கு முதலிடம் கொடுக்கல. அப்போ ஒரு முடிவெடுன்னு சொன்னான். அவர் ஜெபம் பண்ணாராம், ஆண்டவரே இனிமேல் நான் சீரியல் பார்க்க மாட்டேன், உமக்கு தான் முதலிடம் கொடுப்பேன் சொல்லி ஜெபம் பண்ணாங்களாம். அன்னைக்கே சுகமாயிட்டான். 10,000 ரூபாய் காணிக்கை எடுத்துக்கிட்டு கொடுத்துட்டு ஜெபம் பண்ணிட்டு போறார். 10,000 ரூபாய் கொடுத்து ஒரு ஜெபம் பண்ணிட்டு போறார். எதுக்காக நான் சொல்ல வர்றேன்னு கேட்டீங்கன்னா, நீங்க சில காரியங்களை விட்டு விட முடியாமல் இருந்தாலும் விட்டு விட ஒப்பு கொடுக்க வேண்டும். சில காரியங்களை விட்டு விடவே முடியாது. சின்ன பிள்ளைகளாம் இருக்கும் போதே பழகிட்டோம். அப்படியே காலேஜிலே சிலர் பழகிட்டாங்க. பல இடங்கள்ல சில கெட்ட பழக்க வழக்கங்களை பழகிட்டாங்க. அது அவங்களால விடவே முடியாது, விட்டுருவாங்க. ஆனா சில இடத்துல போகும்போது அது அவங்களால விட முடியாது. அது அது அப்படி எடுக்கும். இப்ப என்ன செய்ய போறாருன்னா, ஆண்டவர் உங்களை புதிய மனுஷனாய் மாற்றதான் இதை கொண்டு வந்திருக்கிறார். நீங்கள் அதை விசுவாசிக்க வேண்டும். பழைய மனுஷனையும் மறுபடியும் வாசிக்கலாம். அங்க வாசிக்கலாமா, பின்னாடி வாசிக்கிறதுக்கு இடம் கொடுக்கலாம். டாக்டர் அம்மா வாசிங்க. பழைய மனுஷன் நம்மிடத்திலே இருக்கிறான். அருமையான தேவனுடைய பிள்ளையே, பழைய மனிதன் ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்கும் வரையிலும் அவன் பழைய மனுஷன் தான். ஆமென். பிரைஸ் தி லார்ட். புதிய மனிதனாக மாறும்படியாய் கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். கடந்த நாட்களில மறுரூபம் என்ற தலைப்பிலே நான் பிரசங்கிக்கும் போது அவனுடைய வார்த்தை மறுரூபமாக வேண்டும் என்று பேசினேன். அது நம்முடைய சத்தம் மாற வேண்டும். நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பின்பு நாம் அருமையான கெட்ட வார்த்தையெல்லாம் பேசக்கூடாது. ஆண்டவரை நாம் ஏற்றுக்கொண்ட பின்பு நம்முடைய வார்த்தைகள் மாற வேண்டும் என்ற தலைப்பில போன வாரம் பிரசங்கம் பண்ண. அது எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமாய் இருந்ததோ என்று தெரியவில்லை. ஆனால் நீங்கள் எப்பொழுதுமே தோல்வியின் மத்தியிலே நின்று நல்ல வார்த்தை எப்படி பேச முடியும்? பேசி பாருங்கள். அதுதான் தேவனுடைய வார்த்தை. வெட்கத்திலே நின்று எப்படி நல்ல வார்த்தைகள் பேச முடியும்? அதான் தேவனுடைய வார்த்தை. ஜெயம் என்ற ஒரு புத்தகத்தை எழுதின ஒரு மாபெரும் பேராசிரியர், அவரை நிருபர்கள் கேட்கிறார்கள், ஐயா நீங்க ஜெயம் என்று எழுதினீங்களே புஸ்தகம், உலகம் முழுவதும் போது, ஆனா உங்க வாழ்க்கையில ஜெயமே இல்லையே, எப்படி நீங்க இந்த புக்கு எழுதுறீங்கன்னு கேட்டாங்க. அதுக்கு அவர் சொன்ன பதில், ஜெயம் வரும் என்ற நம்பிக்கையோடு எழுதுகிறேன். ஆமென். ஜெயம் வரும் என்ற நம்பிக்கையோடு கூட எழுதுகிறேன். மறுபடியும் அந்த வசனத்தை நீங்கள் ரோமருக்கு எழுதும் நிருபம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். இந்த மனம் என்ன செய்ய வேண்டும்? மறுரூபமாகும் போது
நாம் புதிய சிருஷ்டியாய் மாறுகிறோம். புதிய சிருஷ்டியாய் மாறும்போது நாம் மறுரூபமாக்கப்படுகிறோம். அருமையான இந்த சிந்தை மறுரூபமாகும் போது நம்முடைய உணர்வுகள், நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய பார்வைகள், நம்முடைய பேச்சுகள் எல்லாம் மாறிவிடும். இந்த ஆத்துமாவோடு கூட இணைந்திருக்கிற ஒரு மகிமையான வல்லமை சிந்தை, ஒரு மனிதனை நடத்துகிற அருமையான செயல்களிலே ஈடுபட முதல் இந்த சிந்தை என்ன நினைக்கிறதோ அதுக்கு நினைக்கிற சக்தி உண்டு, அதற்கு யோசிக்கிற சக்தி உண்டு, அதற்கு பதிவு செய்கிற சக்தி உண்டு. அது ஆத்துமாவோடு கூட இணைந்திருக்கிற ஒன்றாய் இருக்கிறது. இந்த ஆத்துமா அருமையான புதிய மனிதனாக இந்த ஆத்துமா அல்லது இந்த சிந்தை புதிய சிந்தையாய் மாறும்போது அவன் ஆவி புதிதாக்கப்படுகிறது, அவன் சரீரம் புதிதாக்கப்படுகிறது, அவனுடைய செயல்பாடுகள் எல்லாமே புதிதாக்கப்படுகிறது, அவன் தங்கி இருக்கிற வீடே புதிதாக்கப்படுகிறது. நம்ம சபையில இருதயராஜன் ஒரு பிரதர் இருந்தார், பழைய விசுவாசிகளுக்கு தெரியும். அவர் ஆபீஸ்ல போனா சூப்பரண்டாயி ரிட்டையர்ட் ஆனாரு. அவர் ஆபீஸுக்கு போனா மேல வசனம் பெருசா போட்டிருப்பார், யாரும் அவர்கிட்ட பேசவே முடியாது. எல்லா இடத்திலும் வேற மாதிரி இருக்கும் ஆபீஸ். இவர் ஆபீஸ்ல ஃபுல்லா வசனம் தான் இருக்கும். கலண்டர் போட்டிருப்பாரு, வசன கலண்டர். எல்லாம் மாறி போச்சு. அவங்கிட்ட வந்து உட்காரவங்க கேர்ஃபுல்லா பேசுவாங்க. ஏன்னா குடிக்க மாட்டாரு, ஸ்மோக் பண்ண மாட்டாரு, ஏதோ அநியாயம்னா சத்தமா பேசுவார், சண்டைக்கே போவார், அடிக்க கூட போயிருவார். அப்படிப்பட்ட அளவு. அப்ப உன்னுடைய வாழ்க்கை, உன்னுடைய செயல்பாடுகள், உன்னுடைய சிந்தனைகள், உன்னுடைய எண்ணங்கள் மாற வேண்டும். புதிய மனிதனாக நீ மாற வேண்டும். உடையை மாற்றிக் கொள்ளலாம். உடைய நீ இப்ப நான் ஒரு நல்ல அங்கி போட்டு ஒரு பெரிய சிலுவை போட்டு தாடி எல்லாம் வச்சு இதுவரையும் ஒரு தாடியை வச்சு உங்க முன்னாடி வந்து உட்கார்ந்து பிரசங்கத்தை நீங்க கேட்கறது காட்டில அந்த ஆளுதான் பார்த்துட்டே இருப்பீங்க. ஒரு சாமியார் வந்திருக்கிறார், என்ன பேச போறார்? நீங்கள் உடையில உங்கள் சிந்தையை புதுப்பிக்க முடியாது. அருமையான உங்கள் தோற்றத்திலே உங்கள் சிந்தையை பலனுள்ளதாய் மாற்ற முடியாது. உங்கள் அருமையான கிரியைகளிலே உங்கள் சிந்தையை நீங்கள் பரிசுத்தமாக்க முடியாது. அது டெம்பரரி சொல்யூஷனா தான் இருக்கும். டெம்பரரியா வேணா செய்யலாம். சிலர் கொஞ்ச நேரம் பக்தியா இருப்பாங்க பாத்தீங்களா, கொஞ்ச நேரம் ரொம்ப பக்தியா இருப்பாங்க. அது ஞாயிற்றுக்கிழமை ஆயிட்டா பக்தி முத்தியே போயிடும். பைபிள்லாம் எடுத்து வெளியே வரும்போது அந்த தெருவில் உள்ளவங்க பாக்குறாங்க, சொல்றாங்க ஏஞ்சல் போறாங்க. நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை மாத்திரமல்ல, திங்கட்கிழமை மாத்திரமல்ல, செவ்வாய்க்கிழமை மாத்திரமல்ல, புதன்கிழமை மாத்திரமல்ல, வியாழக்கிழமை மாத்திரமல்ல, வெள்ளிக்கிழமை மாத்திரமல்ல, சனிக்கிழமை மாத்திரமல்ல, உங்கள் சிந்தை எப்பொழுதுமே பலன் உள்ளதா செடியா இருக்கணும். ஒரு தீர்மானம் எடுத்துனா அந்த தீர்மானத்திலே உறுதியா இருக்க வேண்டும். ஆமென். மாறக்கூடாது. ஒரு தீர்மானம் எடுத்துக்கிறீங்க, அதுல நீங்க கரெக்டா இருக்கணும். நீங்க தீர்மானம் எடுக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப யோசிக்கணும். டக்கு டக்குன்னு தீர்மானம் எடுக்க கூடாது. சில டக்கு டக்குன்னு எடுப்பாங்க, நீங்க டக்கு டக்குன்னு எடுக்க கூடாது. ஒரு இடம் வாங்குறதோ, ஒரு கல்யாணம் பண்றதோ, அருமையான உங்க பிள்ளைக்கோ பையனுக்கோ எல்லாம் கொஞ்ச நேரம் யோசிக்கணும், பேசணும், டிஸ்கஸ் பண்ணணும், எல்லாம் செய்யணும். சும்மா நீங்க ஒரு காரியத்தை எடுத்துட கூடாது. கர்த்தர் பேசினா கர்த்தர் பேசிட்டோம், ஆண்டவர் பேசினாலும் கூட அருமையான ஆண்டவருடைய ஊழியக்காரனோடு கூட டிஸ்கஸ் பண்ணணும். என்ன இப்படி கர்த்தர் பேசி இருக்கிறார், என்ன செய்யலாம்? அனுபவம் உள்ளவங்க நீங்க கேட்கணும். யாரும் கேட்கறது இல்லை, யாரும் கேட்கறதே இல்லை. காரணம் என்ன? அவர் சிந்தை புதிதாக
புதிதாக்கப்படவில்லை. ஒரு மறுரூபமான ஜீவியத்திற்குள்ளே தன்னை ஒப்பு கொடுக்க விரும்பவில்லை. நீங்க சிந்தை மாறிட்டா, நீங்க வேதத்தை வாசித்தால் நீங்கள் மறுரூபமாக்கப்படுவீர்கள். வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 1-2, மார்க் எழுதின சுவிசேஷம் அருமையான 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவனுடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனைப் போல பிரகாசித்தது. அவர் வஸ்திரம் வெளிச்சத்தைப் போல வெண்மையாயிற்று. சிந்தை ஒரு மனிதனுக்கு புதுப்பிக்கப்படும் போது அவன் மறுரூபமாக்கப்படுகிறான். எப்படிப்பட்ட மறுரூபம் அவனுக்குள்ளே உண்டாகிறது என்றால், இயேசுவை போல் இருக்கிற சாயல், இயேசுவை போல் இருக்கிற முகம், இயேசுவை போல் இருக்கிற அருமையான தன்மைகள், செயல்பாடுகள் அவனுக்குள்ளே, அவனை அறியாமலே அவனுக்குள்ளே உண்டாகிறது. ஆமென். ஹல்லேலூயா. க்ளோரி. ஆமென். எப்படி நீங்க பாடுறீங்க, எப்படி நீங்க பிரசங்கம் பண்றீங்க, எப்படி ஜெபம் பண்றீங்க, எனக்கு தெரியல. எப்படி வந்தேனே தெரியல இந்த பாதையில. ஆமென். ஆனா எல்லாருக்கும் ஆச்சரியம். ஏதோ ஒரு மகிமை அவனுக்குள்ளே இருக்கிறது. அந்த அம்மாக்குள்ள இருக்குது, அந்த சகோதரிக்குள்ள இருக்குது, அந்த சகோதரனுக்குள்ள இருக்கிறது. இதுதான் மறுரூபமாக்குகிற அருமையான காரியங்கள். இன்னும் தெளிவாய் நான் வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 51, 52, 53 வாசிக்கலாம். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபம் ஆக்கப்படுவோம். எக்காலம் தொனிக்கும். அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். நாமும் மறுரூபம் ஆக்கப்படுவோம். அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும், சாவுக்கேதுவாகிய இது சாவாமையையும் தரித்துக் கொள்ள வேண்டும். அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும், சாவுக்கேதுவாகிய இது சாவாமையும் தரித்துக் கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். பிலிப்பியருக்கு நிறுவம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்தி கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். 2 சரீரம் இருக்கிறது. ஹல்லேலூயா. 2 சரீரம் இருக்கிறது. ஒன்று இருளின் சரீரம், இன்னொன்று வெளிச்சத்தின் சரீரம். இந்த வெளிச்சத்தின் சரீரம் இயேசு கிறிஸ்துவை போல இருக்கும். இந்த இருளின் சரீரம் பிசாசினுடைய சாயலுக்கு ஒத்திருக்கும். அதான் தானியேல் சொல்லும் போது சொல்லுகிறான், அருமையான சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் விழித்து எழுந்திருப்பார். அழிவுள்ளது அழியாமையை தரித்துக் கொள். இந்த மனம் யார் இந்த பூமியிலே இந்த மனதை யார் புதிதாக்கும்படி அருமையான ஒப்பு கொடுத்தார்களோ, இந்த மனம் யாருக்கு புதிதாக்கப்பட்டதோ, இந்த மனம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பழைய மனுஷனை களைந்து இந்த புதிய மனுஷனை யார் தரித்துக் கொண்டார்களோ, வாசிக்கலாம். சிலர் தானியேல் எழுதுகிறார், பூமியின் தூளிலே, தானியேல் 12:2 பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள். இந்த சிந்தையை புதிதாக்குகிற வேலையை தான், இந்த சிந்தை புதிதாக்கப்பட்டால் அவன் புதிய மனிதனாய் மாறுகிறான். அந்த மனிதனுடைய சுவாபம் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒத்ததாயிருக்கும். இதை மாற்றதான் எல்லா மதங்களும் முயற்சி பண்ணுகிறார்.
எல்லா மதங்களும் நான் ரொம்ப ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த சுவாபத்தை, இந்த பழைய மனிதனுடைய சுவாபத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று எல்லாரும் நினைக்கிறார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறான், நிர்பந்தமான மனுஷன் என்கிறான். அந்த நிர்பந்தமான மனுஷன் யார் என்றால் பழைய மனுஷன். ஐயா, நிறைய முயற்சியை ஜனங்கள் பண்ணுகிறார். எமேமல பார்டர்லாம் பாத்தீங்கன்னா சாமியா இருக்கிறான், தனியா போயிருக்கிறான். நம்ம சிந்தை டிஸ்டர்பன்ஸ் இல்லாது, எந்த பிரச்சனை இல்லாது, எந்த பாரம் இல்லாது. நிறைய சமயங்கள் அப்படிதான். நீங்க குடும்பம் என்னும் அமைப்பில நீங்கள் வரும்போது நிறைய பிரச்சனை இருக்குது. குடும்பம் என்னும் அமைப்பில வராதுன்னா பாதி பிரச்சனை கிடையாது. காலை டீ போடணும், இட்லி, மத்தியானம் சாப்பாடு, சாயங்காலம் டீ, ராத்திரி சாப்பாடு, அதுல வேற பாத்திரம் ஒரு செமுடு கிடக்கும், துணி ஒரு செமுடு கிடக்கும், எல்லாம் கிடக்கும். டிவி வேற நமக்கு பிரியமான ப்ரோக்ராம் ஓடிட்டு இருக்கும். எவ்வளவு பிரச்சனை இருக்குது. வீட்டுக்காரர் வந்து பார்த்து, ஒன்னு நான் கல்யாணம் பண்ணதுல இருந்து நான் படுற பாடு பெரும்பாடு. அவன் தாடி கீடி வச்சுட்டான், தாடின்னு எடுக்கிற மாதிரியே இல்ல. அவன் சொல்றான், இவ்வளவு கல்யாணம் பண்ணதுதான் நான் தாடி வச்சுக்கிறேங்கிறான். எல்லா பிரச்சனைகள் இருக்கிறார்கள். அருமையான இந்த பிரச்சனைகளின் மத்தியில உங்கள் ஆத்மாவை அல்லது உங்கள் சிந்தையை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள முடியும். இந்த சிந்தையை நீங்கள் புதுப்பிக்க முடியும். இந்த சிந்தையை நீ பலப்படுத்த முடியும். வஸ்திரத்தை விட்டு ஓடுறான். அடிமையாக இருந்தவன், சாப்பாடு இல்ல, நல்ல இடத்துக்கு போயிருக்கிறான், 3 வேளை நல்ல சாப்பாடு, அந்த அம்மா நல்ல சாப்பாடு கொடுக்குது. வஸ்திரத்தை விட்டு ஓடுகிறான் ஒரு வாலிபன். காரணம் என்ன? அவன் சிந்தை பலன் உள்ளது, அவன் சிந்தை திடமானது, அவன் சிந்தை மாறாது. ஆகவே உங்கள் சிந்தை புதுப்பிக்கப்பட இந்த வேதம் என்ன சொல்லுகிறது? என்ன பைபிள், நீங்க ருக் வேதம், என்ன வேதம் எல்லாம் படிச்சு பாருங்க. நான் படிக்காட்டாலும் நிறைய கேட்டிருக்கிறேன். கிருபானந்த வாரியாருடைய பிரசங்கம் ஏகப்பட்டது கேட்டுக்கிறேன். ஆனால் இந்த வேதம் தான் ஒரு மனிதனை பாவத்திலிருந்து தூக்கி விடுகிறது. பாவத்தின் அடித்தளத்தில் கட்டப்பட்டிருக்கிற மனுஷனை தூக்கி விடுகிற மார்க்கம் கிறிஸ்துவ மார்க்கம், ஜீவனுள்ள மார்க்கம், பரிசுத்த மார்க்கம், அருமையான மகிமையான ஒரு மார்க்கம். ஆமென். இந்த வேதம் ஒரு மனிதனை சிந்தையை எப்படி புதுப்பிக்கிறது என்றால், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை ஒரு மனுஷன் விசுவாசித்து, இயேசுவே என் சிந்தையை கழுவும், என்னை கழுவும், என்னை பரிசுத்தமாக்கும் என்று அவன் ஜெபிப்பானால், அவனுடைய விசுவாசம் உள்ள ஜெபத்தை கேட்டு தேவனாகிய கர்த்தர் அவன் சிந்தையை புதுப்பிக்கிறார். வாசிக்கலாம், எபிரேயருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகள் அற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். செத்த கிரியைகளை வர சுத்திகரிப்பதற்கு நிச்சயம். ஆண்டுடைய ரத்தத்தின் வல்லமையை பாருங்க. ரத்தம் ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கிற போது அவன் சுவாபம் கிரியேட் ஆகுங்கிறாங்க. ஓ குரூப் இருக்கிறவங்களுக்கு அவங்க ஒரு மாதிரி இருப்பாங்கிறாங்க. ஓ குரூப், அந்த குரூப்பை தகுந்து அவங்க சுவாபம் இருக்குங்கிறாங்க. அவனுக்கு என்ன குரூப் இருக்குதோ அந்த குரூப்புக்கு சுவாபம் இருக்கு. டாக்டர் கேட்கிறாங்க, உங்க அம்மாவுக்கு சுகர் இருக்குதா? இல்ல. உங்க அப்பாவுக்கு இருக்குதா? இல்ல. உங்க தாத்தாக்கு இல்ல. உங்க பாட்டிக்கு இல்ல. அடுத்த இடத்துக்கு வராங்க, உங்க குடும்பத்துல யாருக்காவது இருந்திருக்குதாங்கிறாங்க. அப்போ ஒண்ணு புரியுது, ரத்தம் டிரான்ஸ்பார்ம் பண்ணுது. ஆமென். வியாதியை மட்டும் பண்ணல, சுவாபங்களையும் பண்ணுது. நீ என்ன ரத்தம் இருக்கிறதோ அந்த ரத்தத்தை சம்பந்தமான உங்க சுவாபம் இருக்கு. பாருமா, அவங்க அம்மா மாதிரியே இருக்கிறாங்க, அவங்க அப்பா மாதிரி இருக்காங்க, அந்த பையன் தாத்தா மாதிரி இருக்கிறாங்க. அப்போ
ஒருத்தர் மாறி இருக்கிறாங்க நம்ம சொல்றோம். சுவாபங்கள் ரத்தத்தில் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தில் இருக்கிற ஒரு மகிமையான சுவாபம் என்னவென்றால், அருமையான அந்த வசனத்தை நீங்க வாசிங்கன்னா, நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியை, பொறாமை, எரிச்சல், பகை, விட்டு கொடுக்காத தன்மை, நேசிக்காத தன்மை, அன்பில்லாத தன்மை, மன்னிக்காத தன்மை, இதெல்லாம் என்னன்னா பழைய மனுஷனுடைய சுபாவம், பழைய மனுஷனுடைய கிரியைகள். பழைய மனுஷனுடைய சுபாவம் அப்படியே இருக்கு. பையன் பார்க்க வெளியே நல்லதா இருக்கிறான், ஆனா அவனோட பழைய மனுஷன் இருக்கிறான். பழைய மனுஷன் இருக்கிற அம்மா பார்க்க நல்லதா இருக்கிறாங்க, பழைய மனுஷ சுபாவங்கள் இருக்கிற. எஜுகேஷன், நீங்க நிறைய படிச்சவங்க இருக்கிறீங்க. எஜுகேஷன் உங்களை அருமையான தேவனுடைய பிள்ளை சமுதாயத்துல, அருமையான சமுதாய கட்டமைப்புல உங்களை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு வரும். ஆனால் உங்களுடைய சுபாவங்கள் மாற வேண்டும் என்றால் அது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தாலே கழுவப்பட வேண்டும். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் கழுவி உங்களை சுத்திகரிக்க வல்லமை உள்ளதாய். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம். 1 பேதுருவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ரத்தத்தை ஒருவன் விசுவாசிக்கும் போது அவன் சுத்த மனசாட்சி உள்ளவனாய் மாறுகிறான். அவன் மனசாட்சி புதுப்பிக்கப்படுகிறது, அவன் மனசாட்சி மாறுகிறது. அது மாறும்போது மகிமையின் சாயல் உள்ள ஒரு மனிதனாய் மாறுகிறான். மகிமையின் சாயல் எப்படிப்பட்டது என்றால், இயேசு கிறிஸ்துவின் ஓட்ட சாயலை உடைய அந்த மகிமையான சாயலை தன் ஓட்டத்தின் முடிவிலே பெற்றுக் கொள்வான், சோதரித்துக் கொள்வான். ஆமென், ஆமென். அடுத்தபடியாக இந்த மனசாட்சி, அது ரொம்ப உங்களை டிஸ்டர்ப் பண்ற ஒண்ணு. மனசே நீங்க சரியில்லை, அடிக்கடி சொல்ற மனசே நீங்க சரியில்லை. காலையில எலும்புன்னு நாய் குலைக்கவே அது குலைச்சிட்டே கிடக்கு. கேஸ் தெரிஞ்சுனா கேஸ் புக்குன்னு அடிக்குது. அது ஒரு மிதி கேஸ். எல்லாம் சாப்பாடு வச்சுட்டு பாத்ரூம் கூட்டிங்க வர்றதுக்குள்ள டீ பொங்கி அவ்வளவு கருப்பு புகையா இருக்கு. அன்னைக்கு எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. மனசு ஃபுல் டிஸ்டர்பன்ஸ் ஆயிடுச்சு, எண்ணம் ஃபுல் டிஸ்டர்பன்ஸ் ஆயிடுச்சு, எல்லாமே டிஸ்டர்பன்ஸ் ஆயிடுச்சு. நம்ம சொல்றோம், அந்த அதிகாரி சொல்றான், அந்த பியூனு வர்றவங்களை பார்த்து சொல்றான், நீங்களாம் முதல் ஆளா பார்க்க போறீங்க, படுகோவத்துல இருக்காரு, கொண்டாட்டி சண்டை போட்டு வந்து உட்கார்ந்து இருக்காரு, மத்தியானத்துக்கு மேல வா கூல் ஆயிருவாரு. அப்ப இந்த மனசு என்ன ஆகுதுன்னா டிஸ்டர்பன்ஸ். மனசு அடுப்பா இருக்கிறேன், என்ன பண்ணுவேன்னு தெரியாது. அப்ப இந்த மனசை நீங்கள் தேவனுடைய மனசை போல மாற்ற வேண்டும். அருமையான புதிய மனுஷனுடைய சாயலை இந்த மனசு, அருமையான மனசு புதிய மனுஷன் சாயலை பெற்றுக் கொள்ள வேண்டும். புதிய மனிதனாக இந்த மனசு மாறிடும். அவ்வளவுதான். நீ சூப்பர் நேச்சுரல் மேன். டிஜே தினகரன் ஒரு நாள் ஆபீஸ்ல உட்காரும் போது, ஆபீஸ்ல அவர் பேங்க் பெரிய பொசிஷன்ல இருந்தாரு. வரும்போது ஒருத்தர் வந்து கணக்கு கேட்டானா, சார் இந்த கணக்கு டாலி ஆக மாட்டேங்குது, இந்த கணக்கு எனக்கு சொல்லிக் கொடுங்கன்னு. அவர் போட்டு எடுத்து காமிச்சாராம். எல்லாம் குரோஸ் கணக்கான ப்ராஜெக்ட், அதெல்லாம் காமிச்சாராம். இது இப்படி போட்டுருந்தாராம். 2ஆம் தரம் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்தானா, பிரதர் எனக்கு புரியல பிரதர். அவர் சொன்னாராம், இதான் போடணும். இன்னொரு 1/2 மணி நேரம் கழிச்சு வந்தானா, இவருக்கு படுக்கவும் வந்து போச்சு. போடா வெளியே, என்ன அவனை யாரா படிக்க கொடுத்த, போடா வெளியே. அவன் ஆபீஸ் எல்லாம் முடிஞ்சு, சார்
மன்னிச்சிடுங்க, மூணாவது உங்களை கஷ்டப்படுத்திட்டேன். உங்க கூட்டத்துல நான் வந்திருக்கிறேன், நீங்க இயேசுநாதர் போல நிக்கிறத நான் பார்த்திருக்கிறேன். ஆமென். லட்சக்கணக்கான ஜனங்க வர்ற கூட்டம் அதெல்லாம். அந்த கூட்டத்துல நீங்க பேசின பிரசங்கத்தை கேட்டு நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கேன். நான் ஹிந்து தான், ஆனா உங்க பிரசங்கத்தை கேட்டு நான் ஏற்றுக்கிறேன். என் மனசுல இயேசு இருக்கிறாரு, நீங்க இயேசுநாதர் தான் எங்க ஆபீஸ்ல இருக்காருன்னு வந்தேன், நீங்க கோவப்பட்டீங்க, மன்னிச்சிடுங்க. அவர் சொல்றாரு, நான் ஒரு வாரம் சாப்பிடலைங்கிறார். சரியா? இத நினைச்சே நான் சாப்பிடல. அவன் நம்மள தேடி வந்து டிஜிஎஸ் நகர்னு வரல, இயேசுநாதர் இருக்காருன்னு வந்தான். நீங்க கிராமத்துல எங்க கூட என் கூட வாங்க, இந்த ஒண்ணு ரொம்ப தூரம் போன அந்த பூத்து இயேசுநாதர் போறாரு, இயேசுநாதர் போறாருங்கிறான். அடப்பாவிகளை, இயேசுநாதர் போறாங்கிறான். நம்மள அல்லேலூயா போகுது, இயேசுநாதர் போகுதுங்கிறான் கிராமத்து ஜனங்க. எதுக்காக நான் சொல்லுகிறேன் என்றால், இந்த கால வேளையில அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை நம்ம மனசை பலப்படுத்துகிற, நம் மனசை திடப்படுத்துகிற, நம் மனசை அருமையான வளர வைக்கிற ஸ்பிரிச்சுவல் மேனாக, ஆவிக்குரிய மனிதனாக நம்மை மாற்ற இரண்டாவது நமக்கு உதவி செய்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். நீங்கள் வாசிக்கலாம், வசனத்தை வாசிக்கலாம், வசனத்தை வாசிக்கலாம். 1 பேதுருவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது, கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருக கடவுது. ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. மாம்சத்தின்படி நடக்காது. பரிசுத்த ஆவியானவர், நீங்க 1 பேதுருல அவர் என்ன எழுதுறாருன்னா, பரிசுத்த ஆவியினால் பரிசுத்தமாக்கப்படுகிறீர்கள். அந்த வார்த்தை வாசிக்கலாம். பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே, ஆவியானவரினாலே பரிசுத்தமாக்கப்படுவதனாலே. எல்லாம் நிறுத்தி படிக்கணும். பைபிள்லாம் படபடான்னு படிக்க கூடாது. அப்ப ஆவியானவர் என்ன செய்யறாருன்னா, நம்ம ஆவியில நிறைய ஜெபம் பண்ண, அந்நிய பாஷை பேசி கர்த்தரை துதிச்சு கொண்டே இருக்கும்போது ஒரு காரியம் நமக்குள்ளே நடக்கிறது. என்ன காரியம் நடக்கிறது என்றால், நம்முடைய மனசாட்சியை, இந்த மனசை இந்த ஆவியானவர் சுத்திகரிக்கிறது மாத்திரமல்ல, இந்த மனசை அருமையான ஆவியானவருடைய ஆளுகைக்குள்ளே கொண்டு வருகிறார். ஆவியானவருடைய ஆளுகைக்குள்ளே இந்த மனசு வரும்போது என்ன நடக்கும் என்றால், ஒரு மனிதன் ஆவிக்குரிய பிரகாரமாய் நடக்கிறவனாய் மாறிவிடுவார். ஸ்பிரிச்சுவலா இருக்கும் எல்லாமே. இங்க பிளக்ஸுக்கு வேலையே கிடையாது. நான், என், இதுக்கெல்லாம் இங்க வேலையே கிடையாது. அதான் பவுல் சொல்றாரு, நான் சிலுவையிலே அடிக்கப்பட்டிருக்கிறேன். நான் அடிக்கப்பட்டிருக்கிறேன். பெருமை. பணம் இல்லாத போது நல்லாதான் இருந்தாங்க. பணம் வந்த உடனே பேச்சு மாறுது, எல்லாம் மாறுது, நட மாறுது, உட மாறுது, எல்லாம் மாறுது. கொஞ்சம் வசதி வந்துட்டாவோ, எண்ணெய் கிணறெல்லாம் இவங்களுக்கு சொந்தமா இருந்தா கையிலே பிடிக்க முடியாது. அவன் போன் பண்ணி, பாஸ்டர் வீட்டுக்கு வந்து ஒரு ஆராதனை முடிச்சுட்டு போவீங்களான்னு கேட்டா, எனக்கு எண்ணெய் கிணறு இருந்தா நான் போக மாட்டேன், எண்ணெய் கிணறு எனக்கு இல்லைன்னா நான் ஓடி போயிடும். அங்க இருக்குமா, வரலையா பிரதர், பெட்ரூம்ல ஆராதனை பண்ணணுமா, படுத்து கிடக்குறாரா? எல்லாம் மாறுதையா? ஒரு பெரிய பொசிஷன் வந்துட்டா எல்லாம் மாறுதையா? எம்எல்ஏ வர்றாரு, ஒரு சிஎம் ஆறாரு, கலெக்டர் ஆறாரு, யாராவது ஏதாவது ஆயிட்டு போட்டோம். யோபு ஒரு வார்த்தை சொல்றான். அந்த நாங்க பிரேயர்ல அம்மா வாசிச்சே வருவாங்க. அப்போ யோபு சொன்ன வார்த்தை என்ன ரொம்ப டச் பண்ணிட்டு, அவன் சொல்றான், பொண்ணும் வெள்ளியும் நிறைய இருக்குது பாரு, அவங்க கூட நான் படுத்து கிடக்குறேங்கிறான். நித்தியத்தை குறித்து எழுதுறான். வீடு நிறைய பொண்ணு இருக்குது, ஆனா கூட
எவ்வளவு பெரிய பணக்காரன். ஆழ்நிலங்களில் தங்களுக்கு மாளிகை கட்டின பூமியின் ராஜாக்களோடும், வனாந்தரத்திலே தங்கள் மாளிகையை கட்டின ராஜாக்களோடும், மந்திரிமார்களோடும் அல்லது பொன்னை உடையவர்களும், தங்கள் வீடுகளை வெள்ளியினால் நிரப்பினவர்களும், தங்கள் வீடுகளை பொன்னினாலும் வெள்ளியினாலும் நிரப்பினவர்களும், பிரபுக்களோடும் கூட நான் இப்பொழுது தூங்கி இளைப்பாறுவேனே. அதெல்லாம் எங்க இருக்கிறாங்கன்னா பூமியில கிடக்குறாங்கய்யா, பூமியில இருக்கிறாங்கய்யா. வன மாளிகை கட்டினவர், மாளிகை கட்டினவர். பாண்டிச்சேரியில நிறைய வீடு விசிட் பண்ணிக்கிறார். ஒரு XMLA ஒருத்தர் இருந்தார். அவர் வீட்டுல அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். ரோமன் கேத்தலிக் தான். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வீட்டுல பிரேயர், நானும் அங்க போயிருக்கிறேன், செய்தி எல்லாம் கொடுத்துருக்கிறேன். ஆனா கொஞ்சம் அவங்க வீடு பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமா இருக்கும். அப்படி ஒரு வீடை பார்த்தது மாதிரி இருக்கு, அவ்வளவு பிரம்மாண்டம். அந்த நேரு வீதி பக்கத்து சந்து நினைக்கிறேன். ஆனா சமீபத்துல நான் கேட்டேன், அவர் எப்படி இருக்கிறாருன்னு கேட்டேன். பேரு கொஞ்சம் மெமரியில இருக்குது, ஃபுல் பேரு மெமரியில இல்ல. கேட்டேன், வேற வீடெல்லாம் ஒரு பிரச்சனையில வித்துட்டாரு, கடன் பிரச்சனையில வித்துட்டாரு. அந்த அம்மா செத்து போயிட்டாங்க, அவருமே செத்து போயிட்டாரு. நான் இதாயா உலகம். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. இதுதான் உலகம். மறைந்து போகிற உலகம், மாறி போகிற உலகம். 1,00,000 பேர் செத்துருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. USA அமெரிக்காவுடைய தொல்லியல் சொல்லுது. இவங்க சும்மா 15-20 பூமி அதிர்ச்சியில எல்லாம் ஃபுல் கட்டடமும் செத்து போயிட்டாங்க. அவங்க சொல்றாங்க 1,00,000 மேல செத்துருக்கிறாங்க. நினைச்சிருப்பாங்களா? யோசிச்சிருப்பாங்களா? சிந்திச்சிருப்பாங்களா? அருமையான தேவனுடைய பிள்ளையை கர்த்தர் 6 மாதம் நடத்தியிருக்கிறார். 7வது மாதத்தில் இருக்கிறார். உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் உன்னை நடத்துகிற நல்ல தெய்வம். உன் குடும்பத்தை நடத்துகிற தெய்வம், உன் பிள்ளைகளை நடத்துகிற தெய்வம், உன் வாழ்க்கையை பொறுப்படுத்திருக்கிறவர். ஆமென், பொறுப்படுத்திருக்கிறார். பொறுப்படுத்தினால அவர் நமக்கு தகப்பனா இருக்கிறார். ஆமென், ஆமென். பரிசுத்த ஆவியிலே நிறைந்து நீங்கள் செபிக்க வேண்டும். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெறாதவர்கள் நீங்கள் அபிஷேகம் பெற நீங்கள் ஆராதனை நேரத்திலே வாஞ்சிக்க வேண்டும். ஆண்டவரே, எனக்கு அப்படி ஒரு அனுபவத்தை எனக்கு தாரும், அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை எனக்கு தாரும். நான் அபிஷேகம் பெறலைன்னா இந்த கிறிஸ்துவ மார்க்கத்துக்கு திரும்பி இருக்கவே மாட்டேன். நான் எங்கேயோ கள்ளக்கடத்தல், பணம் சம்பாதி கடத்தல், கள்ளக்கடத்தலுக்கு கொண்டு இருந்தாலும் மெட்ராஸ்ல இறங்கினேன். அங்க தங்குற ஒரு சிச்சுவேஷன் இருந்து ஒரு இடத்துல ஒரு சபைக்கு இந்த மாதிரி கூட்டிட்டு போனாங்க ஒருத்தர். அங்க 4 பேர் 5 பேர் இருக்கும். ஒரு சின்ன ஓலை கொட்டகை, 15 பேர் இருப்பாங்க, அவ்வளவுதான். அவங்க எல்லாம் அந்நிய பாஷை பேசினாங்க. எனக்கு ஆச்சரியமா போச்சு. என்னடா நம்ம இந்து கோயிலுக்கு போயிருக்கிறோம், கிறிஸ்தவ கோயிலுக்கு எல்லாம் போயிருக்கிறோம், முஸ்லீம் கோயிலுக்கு எல்லாம் போயிருக்கிறோம், எங்கேயுமே இந்த மாதிரி ஒரு சத்தம் போடல. நம்ம கோயில்ல சில கோயில்ல பந்தம் எடுப்பாங்க, சுடுகாட்டுல போய் அந்த குடலெல்லாம் எடுத்து கடிச்சு தொங்க போட்டுட்டு வருவாங்க பிணத்தை. அதெல்லாம் பார்த்திருக்கிறேன். எல்லாம் பார்த்திருக்கிறோம். இது என்னடா ஒரு மாதிரி இருக்குது. ஆனா எனக்கு ஒரு ஆச்சரியம் என்னன்னா, அவங்க எல்லாம் நல்ல பேண்ட் போட்டுக்கிறாங்க, ஷர்ட் போட்டுக்கிறாங்க. நம்ம சாமி இறங்கணும்னா சொல்லுக்கெல்லாம் போட்டாட்டி ஆடா அவங்க அடிக்கணும். கண்டிக்காக ஒட்டெல்லாம் பிரிகிற மாதிரி பிரிவு கூட அடுத்த தாள் லேச்சு ஆடணும். ஊழியருக்கு அவனோட புரியாது. சின்ன வாங்கி அடிச்சு புரிக்கணும் ஜாஸ். அப்படிலாம் பார்த்துருக்கேன். இங்க என்ன அந்த சாட்சி சொன்னார், நான் 5 ஸ்டார் ஹோட்டல்ல மியூசிக் டைரக்டரா இருந்தேன். அதெல்லாம் விட்டுட்டு இந்த டேஸ் நான் என்னடா அதை எவ்வளவு விட்டுட்டு வருவாங்க. உலகமே அங்கதான், சுகமே அங்கதான். அதை விட்டுட்டு எவன்டா இந்த பைபிளை தூக்கிட்டு வருவான். அப்ப ஏதோ ஒண்ணு இங்க இருக்கு. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. ஒரு பிரதர் விஜயன் ஒரு பிஇ அப்பதான் முடிச்சாரு ஃபர்ஸ்ட். அந்த காலத்துல இன்ஜினியர் எல்லாம் கஷ்டம், டாக்டர்ஸ் எல்லாம் இங்கே ஒரு ஆளை தான் பார்க்க முடியும், 1 2. அப்படி ஒரு காலம். 30 வருஷத்துக்கு பேக்குக்கு போங்க. அவர்கிட்ட கேட்டேன், நீங்க ஏதோ கராம்பரான்னு பேசுறீங்களே, எனக்கு வருமா அந்த சாமி? நமக்கு சாமின்னு சொல்லிதான பழக்கம். அவர் சொன்னாரு, உங்க சாமி வேற, எங்க சாமி வேற. என்னடா இது பெரிய பிரச்சனையா இருக்கு. மனசுல நினைச்சிட்டேன், சரி உங்க சாமி என்ன? அது அசுத்தாவி, இது பரிசுத்தாவினார்.
நான் அந்த விளக்கமெல்லாம் இவற்றை கேட்கல, உங்க சாமி என் மேல வருமானு தான் கேட்டேன். சரி ரொம்ப கேட்டா நம்மளே 2-3 நாள் இருப்போம், இடத்த காலி பண்ணி போயிரும், ஏன் ரொம்ப கேட்பானேன்னு விட்டுட்டேன். சும்மாங்க நான் சேர்ல இந்த ஆளுங்க இந்த ஆவியில நிறைய பின்னாடி உட்கார்ந்து சேர்ல உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க. அல்லேலூயா சொல்றதுக்கு 6 மாசம் ஆச்சுங்க. ஸ்தோத்திரம்னு வாயில வராதுங்க, அதுக்கு ஒரு 6 மாசம் ஆச்சு. நானே போய் தனியா நின்று ஸ்தோத்திரம் 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 வரும், ஸ்தோத்திரம் வராது. அல்லேலூயா அல்லேலூயான்னு வரும், அல்லேலூயான்னு வராது. நம்ம என்ன, நம்ம குடும்பத்துல யாராவது அப்படி இருந்தவங்களா? பைபிள் உனக்கு ஒண்ணும் தெரியாது, நமக்கு பைபிள் நமக்கு தெரியாது ஒண்ணும். நமக்கு என்ன தெரியுங்க இதெல்லாம்? எம்ஜிஆர் கேட்டா தெரியும், பாட்டு தெரியும், எம்ஜிஆர் பாட்டு நிறைய பாடி இருக்கிறேன், அதுதான் தெரியும். நம்ம சாமியை கேட்டா சொல்லலாம். இது எல்லாம் வித்தியாசமா இருக்கு. அல்லேலூயாங்கிறான், கத்தருங்கிறான், அவர் பேசினாருங்கிறான், வச்சாருங்கிறான், இது நமக்கு சரியே வராது. இயேசு என்னை அபிஷேகம் பண்ணினார், தூக்கி எறியப்பட்டேன். நான் அவங்களை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தேன், அவங்க என்ன வேடிக்கை பார்த்து. இப்பதான் அந்த பாஸ்டர் இறந்து போனார், ரீசெண்டா தான் இறந்து போனார். தேவனுடைய பிள்ளையே, இந்த நாளில் கால வேளையில பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் மேல் மாடியில இறங்கின அந்த மகிமையான அனுபவம், முதல் சபையிலே ஆவியானவர் இடம் அசையத்தட்டு அவர்கள் மேல் ஊற்றப்பட்டார்கள். அவர்கள் தங்கள் பாஷையிலே அல்ல, அந்நிய பாஷையிலே பேசி தேவனை துதித்து அவரை மகிமைப்படுத்தினார்கள். அவர்கள் இந்த அபிஷேகம் பெற்ற பின்பு அவருடைய ஊழியங்கள் வல்லமையா இருந்தது. அவர்கள் ஜெபிக்கும் போது சப்பானி எழுந்தி நடந்தார். அவர்கள் ஜெபிக்கும் போது பிசாசுகள் அலறினது. அவர்கள் பிரசங்கிக்கும் போது 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். அவர்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர்கள் இஸ்ரவேலை கலக்குகிறவர்களாக இருந்தார்கள். அபிஷேகம் இல்லைன்னா நீ ஒண்ணும் செய்ய முடியாது. உன் சொந்த வாழ்க்கையில நீ சன்மார்க்கமாய் ஜீவிக்க முடியாது. சன்மார்க்கனே துன்மார்க்கனே கத்த சங்கரிப்பான்னு எழுதப்பட்டது. நீங்க ஆண்டவரே, என்னால் இந்த பாவத்தை விட முடியவில்லை, எனக்கு பலம் தாரும், ஆவியானவரே எனக்கு பலம் தாரும் என்று நீ கேட்டால் அவர் உன்னை சுத்திகரித்து உன்னை பலப்படுத்த ஆவியானவர் உன் வாழ்க்கையில உண்மை உள்ளவராயிருக்கிறார். மூன்றாவது இடத்துக்கு உங்களை கொண்டு போகிறேன். இடத்திற்கு உங்களை கொண்டு போகிறேன். அருமையான தேவனுக்கு ஏற்ற துக்கம். துக்கம் 2 விதத்தில் இருக்குது, வாசிக்கலாம். 2 கொரிந்தியரின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், பிரசங்கியின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. லௌகீக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. பாருங்கள், நீங்கள் தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்தது உண்டே, அது உங்களிடத்தில் எவ்வளவு ஜாக்கிரதையையும் குற்றம் தீர எவ்வளவு நியாயம் சொல்லுதலையும் எவ்வளவு வெறுப்பையும் எவ்வளவு பயத்தையும் எவ்வளவு ஆவலையும் எவ்வளவு பக்தி வைராக்கியத்தையும் எவ்வளவு கண்டிப்பையும் உண்டாக்கிற்று. இந்த காரியத்திலே நீங்கள் எல்லாம் தேவனுக்கு ஏற்றது. நீங்க சில பிரச்சனைகளை நம்ம சரி பண்ணவே முடியாது. சில பிரச்சனைகளை நம்ம சரி பண்ணவே முடியாது. ஆனா சரி பண்ணலாம். எப்படி பண்ணலாம்னு சொன்னா, கர்த்தருடைய ஆலயத்திலே வந்து உட்கார்ந்து அழுது, ஆண்டவரே நான் ஏதாவது தப்பு பண்ணா என்ன மன்னிச்சிருப்பா, யாரையாவது திட்டினா மன்னிச்சிருப்பா, யார் மேலேயாவது கசப்பு இருந்தா மன்னிச்சிருப்பா, என்ன மன்னியப்பா களிம்பி அழுது ஆண்டுடைய சமூகத்தில் நீ ஒப்பு கொடுத்துட்டு வீட்டுக்கு போ. ஒன்னும் நடக்காத மாதிரிதான் இருக்கும், ஆனா உன் கண்ணீர் தேவனுடைய துர்ச்சியிலே இருக்கிறது. அந்நாளை பார்த்து சொன்னான், நீ சமாதானத்தோடு போ, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஆகார் சொன்னாள், என்ன சொன்னாள்? என்னை காண்கிறவரை நான் இந்த வனாந்தரத்திலே கண்டேன். இரவு நேரத்திலே நீ அழுத கண்ணீரை தேவன் மறக்கவில்லை மகளே. ஓ, உன் கண்ணீர் வண்டியில போகும்போது சொட்டு சொட்டா வடிஞ்சிச்சே, அதை கர்த்தர் தன் துருத்தியிலே வைத்திருக்கிறார்.
உன் அங்கலாய்ப்பை கர்த்தர் மறக்கவில்லை. உன்னுடைய முழங்கால்களை கர்த்தர் மறக்கவில்லை. ஓ நீ அழுத கண்ணீர் ஒன்றையும் மறக்கவில்லை. அது உன் ஆத்துமாவை பரிசுத்தப்படுத்தும், உன்னை ரட்சிப்புக்கு நேராக நடத்தும். அருமையான உன் கண்ணீர் உதவி செய்கிற இயேசுவின் கரம் உனக்கு நேராக நீட்டப்படும். உதவி செய்கிற தேவனுடைய கரத்தை நீ பார்ப்பாய். தரிசனத்திலே சொப்பனத்திலே உன் கண்ணீர் உன் வாழ்க்கையில பெரிய அற்புதத்தை கொண்டு வரும். பெரிய அற்புதத்தை கொண்டு வரும். மகனுக்காக அழுது, மகளுக்காக அழுது, பிள்ளைகளுக்காக அழுது. நான் இங்க உட்கார்ந்து அழுவேன், பிள்ளைகளுக்காக அழுவேன். பிரைஸ் தி லார்ட். அழுவேன், அழுதுகிட்டே இருப்பேன். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரே உதவி செய்யும்பா, உதவி செய்யும்பா, உதவி செய்யும்பா, உதவி செய்யும்பா. எங்களுக்கு யாரும் இல்லப்பா, நீ தான் செய்யணும். பிரைஸ் தி லார்ட். உம்மை விட்டா நாங்க யார்கிட்ட போவோம்ப்பா இப்படிலாம் சொல்லி நீங்க அழ. உங்கள் வாழ்க்கையில, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு மேன்மையான அனுபவம் உங்களுக்கு உண்டாயிருக்க வேண்டும். உங்கள் ஓட்டம் விசுவாசத்தின் ஓட்டம் ஆச்சரியப்படுகிற ஓட்டமாயிருக்கும். பலமுறை கர்த்தருடைய ஆவியானவனை எச்சரித்திருக்கிறார். பலமுறை கர்த்தருடைய ஆவியானவனோடு கூட பேசியிருக்கிறார். ஆவியானவர் உன்னோடு ஊழியக்காரன் பேசியிருக்கிறார், பிரசங்கம் பேசியிருக்கோம். ஆனா அவன் மனசு என்ன பண்ணிட்ட? கல்லாக்கிட்ட. ஆண்டவருக்கு தெரியும் அவங்க மனசை உடைக்கிற இடத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். உடைச்சு சுக்குநூறாக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரை விட்டு நீ எங்கேயும் போக முடியாது. நினிவேக்கு போன்னு சொன்னா டிக்கெட் சர்ச்சைக்கு போயிட்டு இருக்கிறான். சரி போறான், நல்லா தூங்குறான். அலை வருது, காற்று வருது, கொந்தளிப்பு வருது, நல்லா பாடு தூங்கிட்டு இருக்கிறான். சரி மீன் வயிற்றுல தூக்கி போட்டாலும் அங்கேயும் தூங்கிட்டு இருக்கிறான். 2 நாள் தூங்குறான். 3ஆம் நாள் அந்த மிஷின், அந்த மீனுடைய மிஷின் லேசா உரசு உடம்ப. இனி அவன் சத்தம் போடலைன்னா மிஷின் 100 மைல் ஸ்பீட்ல போய் அவனை எலும்பெல்லாம் பொடியாக்கி உள்ள போயிடும், ஆகாரமா போயிடும். அது எத்தனை நாள் தான் இந்த ஆண்டவருடைய சத்தத்தை 3 நாள் கேட்டுட்டு இருக்கு. அது ஒன்னும் பேசல, பாட்டு பாஸ்டிங்ல இருக்குது 3 நாள். இவன் தூங்கிட்டு கிடக்கான், அங்கேயும் தூங்குறான், இங்கேயும் தூங்குறான். அப்ப சத்தம் போடுறான், அப்போ எனக்கு இறங்குங்கிறான். ஆமென், ஆமென். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, முதலாவது மனசை அருமையான பலப்படுத்துகிறது என்னது? இயேசுவின் ரத்தம். ரத்தம் சொல்லக்கூடாது, இயேசுவின் ரத்தம். 2வது அருமையான பரிசுத்த ஆவியானவர். 3வது தேவனுக்கு ஏற்ற துக்கம். தப்பு செய்தா நீங்க துக்கப்படுங்க. குழந்தை நடக்கும்போது இவ்வளவுதான் யார் செய்யும்? விழுந்து 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 அது எழும்புது. ஐயோ என் பிள்ளை விழுது, அதனால தொட்டுல இடுப்புல வச்சிருந்தனா 10 வயசு 11 வயசு வரையிலும் இடுப்புலே தான் வச்சிருக்கணும். இது நடக்காது, விழுந்தாதான் நடக்கும். ஆமென். நடக்க வைக்கணும், நடக்கட்டும், கொஞ்சம் விழட்டும். பயிற்சி, ஆவிக்குரிய பயிற்சினா நீங்க விழுந்துட்டீங்கன்னா அதுல நீங்க உடனே என்ன பண்ணணும்? மனநசந்து அழணும். அடுத்த நாள் விழுந்துச்சு நீங்க அதுல இருந்து ஒரு பூரணமான விடுதலை வரும் வரையும் விடக்கூடாது ஆண்டவர். ஆமென், ஆமென். நீ விழுந்த அந்த சூழ்நிலையில் இருந்து பூரணமான ஒரு விடுதலை உங்களுக்கு வேண்டும். அடுத்தபடி விசுவாசம். 1 தீமோத்தேயு புத்தகம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். குமாரனாகிய தீமோத்தேயுவே, உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்க தரிசனங்களின்படியே நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளை உனக்கு ஒப்புவிக்கிறேன். நீ விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவனாயிரு. இந்த விசுவாசமும் இந்த நல் மனசாட்சியும் ஒரு சங்கிலியை போன்றது. ஏன்னா நம்ம ஒரு காரியத்துக்காக எதிர்பார்த்திருப்போம், சக்சஸ் இன்னும் நம்ம எதிர்பார்த்திருப்போம், ஆனா தோல்வி வந்துடும். நம்ம காட்டிலும் புவரா படிக்கிறவன் பாஸ் ஆயிடுவான், மார்க் அதிகமா இருக்கும். நம்ம காட்டிலும் அருமையான நம்ம அந்த இடத்துல நமக்கு நல்ல பயிற்சி பெற்று போய் எழுதியிருப்போம், நமக்கு மார்க் கம்மியா இருந்திருக்கும். சில சமயம் பிரில்லியண்டா இருக்க மாட்டான், செலக்ட் ஆயிடுவான்.
பிரில்லியண்டா இருக்கிறோம், நம்ம செலக்ட் ஆக மாட்டோம். இப்படி நம்முடைய வாழ்க்கையின் பிரயாணத்துல சில தோல்விகளை நாம் சந்திக்கிறோம். எல்லாம் ஒரே மாதிரி நடக்கும்னு நினைக்காதீங்க. வாழ்க்கையின் பிரயாணம் அவ்வளவு சுலபமானதில்லை. ஒருத்தர் எழுதுறாரு, ஒரு பரிசுத்தவான் எழுதுறாரு, இரத்த சாட்சியாய் மரிப்பது ரொம்ப ஈஸிங்கிறார். ஒரு 15-20 நிமிஷத்துல செத்து போயிரும், அப்புறம் நமக்கு பூமிக்கு நமக்கு தொடர்பு இல்லை. ஆனா கிறிஸ்துவனா வாழ்கிற வாழ்க்கை தான் ரொம்ப கடினம்ங்கிறார். அது ஒவ்வொரு நாளும் நாம் சந்திக்க வேண்டிய பிரச்சனைகள், ஒவ்வொரு நாளும் நம்ம அது மனசை தாக்குகிறது, எண்ணங்களை தாக்குகிறது, உணர்வுகளை தாக்குகிறது. தோல்வி வந்துட்டுனா நீங்க போய் நல்லா தூங்குவீங்களா? சாப்பாடு எடுத்தா சாப்பாடு உள்ள போக மாட்டாங்க. தூங்க போனா தூக்கம் வரல, புலம்பிக்கிட்டே உட்கார்ந்து இருக்கும். யாரையும் பார்க்க இஷ்டம் இல்ல, யார்கிட்டையும் பேச இஷ்டம் இல்ல, யாரோடு கூட பழகும் இஷ்டம் இல்ல. ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒன்று நம்மை துக்கப்படுத்தி விட்டது, நம்மை அது முடக்கி விட்டது, நம்மை அருமையான அது செயலற்ற ஒரு மனிதனை போல ஆக்கிவிட்டது. இப்ப நீங்க என்ன பண்றீங்க? விசுவாசத்துல பேச, இது போனா போட்டும், இதை காட்டிலும் மேலானதை கர்த்தருக்கு தருவார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த வேலை போனால் போட்டும், இந்த புருஷன் போனா போட்டும், இந்த மனைவி போனா போட்டும், கர்த்தர் இதை காட்டிலும் எனக்கு மேலானதை தருவார். மேலானவைகளை கர்த்தர் எனக்கு செய்வார். சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. தேவனுடைய தகப்பன், தேவனுடைய பிரதான ஆசாரியன், தேவன் என்னுடைய நல்ல மேய்ப்பன். அவர் எனக்கு ஒரு காலம் தீமை செய்ய மாட்டார். எனக்கு கண்களுக்கு அது தீமையாய் தெரிகிறது, அருமையான தேவனுடைய கண்களுக்கு நன்மையாய் தெரிகிறது. அதை இந்த கால வேளையில தேவன் உனக்கு புரிய வைக்கும்படி பேசிக் கொண்டிருக்கிறார். தேவன் உனக்கு புரிய வைக்கும்படியாய் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் உனக்கு எங்கே வைத்திருக்கிறாரோ அந்த இடத்தை உனக்கு தருவார். கர்த்தர் யாரை குறித்திருக்கிறாரோ அவரை உனக்கு சொந்தமாக்கி தருவார். எந்த வல்லமையும் தடுக்க முடியாது, எந்த மனுஷனாலும் தடுக்க முடியாது, சட்டத்தினாலும் நிறுத்த முடியாது. ஏனென்றால் தேவன் வைத்திருக்கிறதை அவர் எனக்கு தருவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. தேவன் என்ன செய்ய வேண்டும்? நமக்கு ஆசைகள் உண்டு, நமக்கு விருப்பங்கள் உண்டு, அது சிந்தையிலே உண்டாகிறதா. ஆனா நம்ம ஆசை நிறைவேறவில்லை. நான் அமெரிக்கால பாஸ்டா போயிடுவோம்னு நாங்க 2 பேரும் நினைச்சோம். அமெரிக்கன் எம்பசில உட்கார்ந்து இருக்கிறோம். அவருக்கு எல்லாம் ஓகே, எனக்கு தான் கொஞ்சம் ஓகே கம்மியா போச்சு. அமெரிக்கன் எம்பசில பாத்தீங்கன்னா பேப்பரை போட்டு கீழே வரிசையா உட்கார்ந்து இருப்பாங்க. நான் அந்நிய பாஷைனா எப்படி வரும்னு நினைக்கிறீங்க? எனக்கு பாண்டிச்சேரியில இருந்து அமெரிக்கன் எம்பசி போறது அந்நிய பாஷை தான். ஒரே ஆவியில ஜெபம் பண்ணிக்கிட்டே போறேன். கச்சாவே வாசலை தரும், வாசலை புதிய வாசலை தரவும் சொல்லிட்டாங்க. பேசுற சீரியஸா ஒருத்தர் கேட்டேன். அவங்க சொன்னாங்க, அந்த சீட்ல வெள்ளைக்காரன் எழும்பிட்டு நம்ம ஆள் உட்கார்ந்து இருந்தா உனக்கு ஓகே. நான் கரெக்டா அந்த கவுண்டர்ல போய் நான் நிக்கிறேன். நம்ம ஆள் தான் உட்கார்ந்து இருக்கிறாங்க. தமிழ் பேசுவாங்க, நீங்க தான் தாராளமா தமிழ் பேசலாம். நான் போய் நிக்கிறேன். அந்த அம்மா டைம் முடிஞ்சிச்சான், அது எழுப்பி போகுது. வெள்ளைக்காரன் ஜம்முன்னு வந்து உட்கார்ந்து இருந்தான். எனக்கு பாதி போச்சு. நீ எங்க போறேன்னு கேக்குறான். நான் அமெரிக்கா போறேன். எங்க என்ன செய்ய போறேன்னு? பைபிள் காலேஜ் படிக்க போறேன். நீ இங்கே படி, இங்கே போன்ட்டான். பேசுனதுக்கு பிறகு பேச முடியாதான். அடப்பாவிய இருதயமே உடஞ்சி போச்சு. அப்ப கர்த்தர் நமக்கு மெட்ராஸ்ல நடத்தினா சபை ஒருத்தர் சொல்றாரு, என்னையா இந்த பாண்டிச்சேரியில கிடந்து கொஞ்சம் பேரை கொண்டு வாவான்னு சத்தம் போட்டு மெட்ராஸுக்கு வாடி. மெட்ராஸ்ல நான் போய் இடம் பாக்குறேன் சபைக்கு. கர்த்தர் நம்மள பாண்டிச்சேரியில தான் வச்சுக்கிறேன். பாண்டிச்சேரியில வச்சுதான் கிரியை செய்யணும்னு வச்சுக்கிறாரு. இதை மாற்றவே முடியாது. நான் தலையில நின்று ஜெபம் பண்ணாலும் அல்லது அருமையான தியானம் பண்ணி ஜெபம் பண்ணாலும் கையில தூக்கிட்டு ஜெபம் பண்ணாலும் ஒன்றும் நடக்காது. கர்த்தர் வச்ச இடத்துல கர்த்தர். ஆமென். இந்த மனைவிதான், இந்த புருஷன் தான், இந்த பிள்ளைங்க தான். கொஞ்சம் ஆசை வரதான் செய்யுது, அதையெல்லாம் நாங்க சரி பண்ணிக்கணும். ஆமென். ஆசை வரதான் செய்யுது. ஆசை இல்லாத மனுஷன் யார்? வேற வேற ஆசையெல்லாம் வரதான் செய்யும்.
அதெல்லாம் நீங்க வந்து அந்த மனசை கண்ட்ரோல் பண்ணதான் பேசிட்டு இருக்கிறேன். ஆமென். எனக்கு இதை கர்த்தர் கொடுத்தார், ஸ்தோத்திரம். இந்த வேலையை கர்த்தர் எனக்கு கொடுத்தார், ஸ்தோத்திரம். வாட்ச்மேன் வேலை சந்தோஷமா செய். வாட்ச்மேன் வேலையா சந்தோஷமா செய்ப்பா. போயிடலாம்யா மேல, ராஜா பக்கத்துல உட்கார போயிடலாம்யா. சிறைச்சாலையில் இருக்கிற சந்தோஷமா இரு, அங்கேயே உட்கார்ந்துரு. உன்னை கூப்பிட ஆள் வருவாங்க. எகிப்தின் அதிபதியாய் கர்த்தர் மாற்றுவார். ஆடு மேய்க்கிற வேலை இதான் சொல்லிட்டு இருக்கணும். இதுதான் பழகி இருக்கணும். 4 பாஷை தெரியணும் ஆடு மேய்க்கிறவங்க. உங்களுக்கு தெரியாது அது பாசு எதெல்லாம் கத்திருக்கிறான்னு பாரு. ஆடு மேய்க்காட்டாலும் ஆடு மேய்க்கிறத கத்திருக்கிறேன் நான். அந்த கூண்டுல இருந்து வெளியே விடுறதுக்கு ஒரு பாஷை இருக்குதான். கக்கோன்னு அவன் கத்திட்டே இருக்கணுமா கொஞ்ச நேரம். அப்ப வெளியே வந்துருங்கன்னு அர்த்தமா. இன்னொரு பாஷையில அவன் பேசணுமா, அப்ப புல்லு மேய்கிற புல்லு இங்க இருக்குது அப்படின்னு ஒரு சவுண்ட் கொடுப்பான். அது புல்லு மேய போமா. 3வது ஒண்ணு, நரி ஏதாவது வந்தா ஒரு பாஷை கொடுப்பானா, எல்லாம் ஒன்னா சேர்ந்து நிக்குமா, தனியா நிக்க கூடாது. முடிஞ்சு போச்சுன்னா ஒரு பாஷை கொடுப்பானா, எல்லாம் ரிட்டர்ன் ஆகுமா. 2000-3000 ஆடு. Praise the Lord. Amen. Amen. Hallelujah. நீங்கள் கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்க. பாருங்க, ஒரு வார்த்தைக்கு அந்த ஆடு எப்படி கீழ்ப்படியுது. நம்மள ஆடு மேய்க்கிறவன் கூப்பிடுவான். அதுக்கு எல்லாம் தெரியும், எல்லா மொழியும். அந்த ஆடு மேய்க்கிறவன் விடவே விடாது. சில ஆட்டை சுமப்பாவன். பாசஸ் மெசேஜ் ஆகாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த கால வேளையில உன் விசுவாசத்தை தளர விட்டு விடாதே. விசுவாசத்தை பலவீனப்படுத்தி விடாதே. காற்றடிக்கிறது, கொந்தளிப்பு இருக்கிறது, அற்ப விசுவாசிகளே என்று சொல்லுகிற சத்தத்தை நீங்கள் கேட்காதிருங்கள். நீங்கள் சொல்லுங்கள், இந்த காற்றின் மத்தியில, இந்த அலையின் மத்தியில கர்த்தர் என்னை தூக்கி எடுக்க தம் கரத்தை நீட்டுவார். ஓ, நான் மரிப்பதில்லை, நான் வாழும்படியாய் அவருடைய கரம் எனக்கு நேராக நீட்டப்படும். அப்படியே சொன்னா மாதத்தின் வாக்குத்தத்தம் பூமியிலே பெரியவர்களுக்கு ஒத்த நாமத்தை ஆண்டவர் உன் பிள்ளைகளுக்கு கொடுப்பார். உன் குடும்பத்தில் அப்படிப்பட்டவர்கள் எழும்புவார்கள். உன் சந்ததி உயர்த்தப்படும். ஆடு மேய்த்தவன் உயர்த்தப்பட்டான். யோசேப்பு உயர்த்தப்பட்டான். கர்த்தர் உன்னை உயர்த்துவார் மகளே. உன் குடும்பம் சிறுமைப்பட்ட குடும்பம். கர்த்தர் உன்னை அந்த குடும்பத்திலே உயர்த்துவார், கனப்படுத்துவார், மேன்மைப்படுத்துவார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தாவே, இந்த புதிய மாதத்துக்காய் ஸ்தோத்திரம். நீர் பேசின எல்லா வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். உடைய மகிமையான கரத்திலே முழு சபையும் வைத்து ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் இந்த காலவேளை ஆராதனையில் வந்த ஒருவரோடும் விசேஷ விதமாயிருப்பதாக